2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். வெளிப்படுத்தல் விசேஷம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும்படிக்கு காவலில் போடுவான். 10 நாட்கள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் மரண பரியந்தம் உண்மையாயிரு. ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த 2வது சபைக்கு எழுதுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சிமிர்னா சபைக்கு 8ஆம் வசனத்தை வாசிங்க. சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது. நல்ல கவனிங்க எனக்கு அன்பான தேவ பிள்ளை. ஒரு இன்ட்ரோடக்ஷன் அவர் கொடுக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே கர்த்தருடைய நாளிலே யோவான் ஆவிக்குள்ளாக மாறும் பொழுது அவன் ஆண்டவரை தரிசிக்கிறான். அப்போ ஆண்டவர் அவனுக்கு சொல்றார் வார்த்தை. 10ஆம் வசனத்து 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே ஒரு பெரிதான எக்கால சத்தத்தை நான் கேட்டேன். அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும். ஆமென். அந்த 7 சபைகளுக்கும் கர்த்தர் எழுத சொல்றேன். சொல்லிட்டு 17ஆம் வசனத்தை வாசிங்க. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இயேசு கிறிஸ்து அவனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். எப்படின்னு சொன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன், அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறேன், ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன், மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களில் நான் உயிரோடு கூட இருக்கிறேன். இன்றைக்கு உண்மையாகவே உயிரோடு இருக்கிற ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா சொல்லுவோமா? அவர்தான் சொல்ற, ஒவ்வொரு சபைக்கு சொல்லி கொண்டு வர. எபேசு சபைக்கு சொல்லும்போது சொல்ற, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய் என்று உன் பேர்ல ஒரு குறை இருக்கு. எல்லாருக்கும் குறை உண்டு. மனுஷனை பார்த்துட்டா எல்லாருக்கும் ஒரு குறை உண்டு. ஆனா இதுல ஃபர்ஸ்ட் அவர் சொல்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன் கிரியைகளை நீ அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உன் பொறுமை எல்லாம் தெரியும், ஆனா நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டுடப்பா. என் மேல ஆதியில நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசுல ரொம்ப பயங்கரமா இருக்கும். கர்த்தர் நம்ம கூடவே வர மாதிரி இருக்கும். என் கூடவே இயேசுவே எப்ப பார்த்தாலும் எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும், எப்படா வரா, இப்பொழுது ஏடா ஞாயிற்றுக்கிழமை வருதுன்ற வருகிறது. அல்லேலூயா. நான் உங்களே நல்லா ஜோம் பண்ணி கொண்டு வந்தோம். ஆண்டவர் எப்போ லாக்டவுனு முடியும், எப்போ நாங்கள் விடுதலையோடு ஆராதிக்க போறோம், எப்போ நம்ம ஜனங்கள் முகத்தை பார்க்க போறோம், அப்பதான் ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் லீவு, எல்லாருமே வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆவலோடு கூட காத்து கொண்டிருந்தோம். பிரியமான தேவ பிள்ளையை அவர் சொல்ற 2வது சபைக்கு சொல்றாரு, சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்ன சொல்லிட்டு, உன் கிரியையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தும். ஏன் அப்படி அவர் சொல்ற, முதலாவது ஒரு கிரியை நான் அறிந்திருக்கிறேன். நம்முடைய கிரியை எப்படி இருக்குது, தேவனுக்கு முன்பதாக நாம் எப்படி கிரியை செய்து கொண்டிருக்கிறோம், மனுஷனுக்கு முன்பதாக எப்படி நாம் கிரியை செய்து கொண்டிருக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சொல்றாரு, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவன் கிரியைக்கு தக்கதாக நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. நீங்க கொடுக்குற காணிக்கை கூட வராது, சேர்த்து வைக்கிற சொத்து வராது. நாம கர்த்தருக்காக என்ன கிரியை செய்தோமோ அதுதான் பரலோகத்துக்கு வரும். அல்லேலூயா சொல்லுவோமா? நீ காலையில கூட சொன்னாங்க, ஆராதனையில அவ்வளவா ஒண்ணுமே
ஒரு எஃபெக்ட் இல்லாத மாதிரி இருக்கணும் நினைச்சு உண்மையாவே நிறைய பேர் ஜெபிக்காம வந்திருப்பாங்க. சோகனமா அப்படியே எழுந்து அப்படியே வந்து டக்கு குளிச்சு டைம் ஆயிடுச்சு, மணி 8 ஆயிடுச்சு சொல்லி நேரம் வந்து உட்காந்து உயிரோடு எழுந்தவரே அப்படின்னு எப்படி ஒரு ஆடுவேன். நான் உயிரோடு தானே ரெண்டு இதெல்லாம் சொந்த போடுறேன். ஆனால் அதில் ஒரு விடுதலை இருக்கா? தேவ சமூகத்தில் அதிகாலையில் எழுந்து ஞாயிற்றுக்கிழமை போறேன் ஆண்டவரே, நான் போய் ஜெபிக்கும் போது அக்கினி இறங்கணும் ஆண்டவரே, என் பக்கத்தில் இருக்கிற அபிஷேகத்தால் நிரம்பணும் ஆண்டவரே, அப்படியே அக்கினி இறங்கி சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுதலையாக்க வேண்டும் ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு ஜெபம் நம்ம வரணும் சர்ச்சைக்கு. இனிமேல் ஒரு தீர்மானம் பண்ணீங்க. இப்ப நான் கை தூக்குங்க, முக்கால்வாசி பேர் தூக்குவீங்க. அது இல்லை, அந்த ஞாயிற்றுக்கிழமை வரும்போது சனிக்கிழமை ராத்திரியிலே உணவை கொஞ்சம் என்ன செய்யணும், பாடல பிற்பட செய்யலாம். உடலை ஒடுக்கணும், உணவை குறைக்கணும், பேச்ச நிறுத்தணும், பலத்தில வளரணும், தூங்கினால் எதிரி தலை விதைப்பார், மறைந்தால் எதிரி ஜெயமெடுப்பார். நாம் தூங்கினால் எதிரி தலை விதைப்பார், எதிர்க்க மறைந்தால் எதிரி ஜெயமெடுப்பார். எதிர்க்க வர நாகப்பார், எழுத்திலிருந்து எதிர்க்க வர நாகப்பார், எதிர்க்க வர நாகப்பார். அண்ணால போல தண்ணீரை நடிக்கணும், சாமுடைய காடும் வரை இதயத்தை ஊட்டணும், எழுப்புடைய காடும் வரை இதயத்தை ஊட்டணும். நாம் தூங்கினால் எதிரி தலை விதைப்பார், எதிர்க்க மறந்தால் எதிரி ஜெயமெடுப்பார். சொல்றாரு, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தும் உனக்கு இருக்கிற அப்படின்னா என்ன, பார்வைக்கு தான் நீ ஐஸ்வர்யமா. நல்லா கவனிக்க. சில பேர் வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எவ்வளவுதான் பணம் இருந்தா கூட செலவு பண்ண மாட்டாங்க. நீ பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரெஸ் போட மாட்டாங்க, நல்ல துணி கொடுத்த மாட்டாங்க, நல்லா சாப்பிட மாட்டாங்க. ஹோட்டலுக்கு போல வாங்கினா எந்த வீட்டு சாப்பிட்டு வீட்டில் போய் குடிச்சிடலாங்க. இல்லை ஆளு ஒரு டீ சாப்பிடலாம், வாங்க அது ஒரு பால் 24 ரூபா கொடுத்தா நிறைய பேர் குடிக்கலாம். அப்படிங்களா நம்ம அர்ஜென்ட்டுக்கு ஒரு தலைவலி டீ குடிக்கலாம்னு சொல்லி அப்படி ஒரு ஐடியா கொடுப்பாங்க. நல்லா கவனிங்களேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படிதான் இருக்கும். ஜபம் இல்லாததுனால நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஆச்சுன்னா, ஐஸ்வர்யமானா கர்த்தர் மாத்தினாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில தரித்திரமா நம்ம காணப்படுகிறோம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஏன் தரித்திரமா மாறுன்னு சொன்னா, ஆகாய புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் எப்படியா சொல்லுகிறது, 1:6 வாசிங்கள. பின்பு ஆகாயம் 1:6 பக்கம் 1090. நீங்கள் திரளாய் விதைத்தோம், கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குளித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை, வஸ்திரம் உடுத்தியும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள், செயல்களை கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேர் நான் பிரியமாய் இருப்பேன், அதனால என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓட்ட பையில போட்டான்னா அவன் கீழே திரளா விதைக்கிறீங்க, ஆனா போய் வயல்ல பார்த்தா கொஞ்சமா தான் அறுவடை பண்ணிக்கிறீங்க, கொஞ்சமா தான் விளைஞ்சிருக்கு. காரணம் சொன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, தேவனுக்கு மகிமையுண்டாக உங்கள் வழிகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை மாம்சத்தின்படி தரித்திரம் இருந்தா கூட கர்த்தர் மாத்திடுவார். ஆவிக்குரிய தரித்திரம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டால் அது மாறுவது ரொம்ப கஷ்டம்.
ஜெபம் பண்ண சொல்றாங்களா? நல்லா ஜெபம் பண்ணுங்க. பாட்டு பாட சொல்றாங்களா? கர்த்தருக்காக நல்லா மகிமையா பாட்டு பாடுங்க. ஊழியத்துக்கு வாங்க கூப்பிடுறாங்களா? வாங்க, நானும் வர ஊழியத்துக்கு வாங்க. ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? ஒருத்தன் 1 மைல் தூரம் உனக்கு பலவந்தம் பண்ணினா நீ 2 மைல் தூரம் போ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவர் சொல்றாரு பாருங்க, நான் உபத்திரவம் எல்லாம் இருக்குது உனக்கு, ஆனாலும் நீ என்னவா இருக்கிறேன்னு சொன்னா, எனக்கு அன்பான தேவ பிள்ளைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு வசனத்தை வாசிங்க. மல்கியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8 வாசிங்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7:6 வாசிங்க. இல்லம்மா, மல்கியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. ஆண்டவர் சொல்றார், நான் கர்த்தர்ப்பா, நான் மாறாதவராக இருக்கிறேன், நீயோ மாறாதவர், உங்க ஆண்டுகள் முடிந்து போக சொல்லி பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. நான் மாறல. ஏன் மாறல தெரியுமா? நம்ம எவ்வளவோ அநியாயம் பண்றோம், எவ்வளவோ அக்கிரமம் பண்றோம், எவ்வளவோ பண்றோம். ஆண்டவர் பாருங்க, நம்ம மேலே கிருபை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? காலையில் கூட ஆண்டவர் பேசினார், தீர்க்க தரிசனமா பேசினார். எல்லாம் தவறு பண்ணிட்டு வந்து சபையில சரிங்க, தைரியமா உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க. உங்க மனசாட்சி கடினமா இருக்கிறது. தேவ சமூகத்துல மனசாட்சி முதல்ல என்ன செய்யுங்க, கூத்துட்டு தேவ சமூகத்துல ஒப்புக்கொடுன்னு சொல்லி கர்த்தருக்கு சொல்ற அருமையான எஸ்தர் சொன்னா போல. எதுக்கு சொல்லுவார்? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரனாகிய இஸ்ரவேல் புத்திரன் சொல்ல. யார் புத்திரரு? யாக்கோபு புத்திரன். யாரு? ஏமாற்றுக்காரனுடைய புத்திரனா இருக்கிறோம், வஞ்சிக்கருடைய புத்திரனா இருக்கு. யாக்கோபு புத்திரனாகி நிர்மூலமாக. அடுத்த வருஷம் வாசிங்க. பிதாக்கள் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவற்றை விலகி போனீர்கள், இடத்துக்கு திரும்புங்கள், அப்பொழுது உடத்துல திரும்புவேன் என்று சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் எந்த விஷயத்துல திரும்ப வேண்டும் ஆண்டவரே? அல்லேலூயா. எந்த விஷயத்துல திரும்பணும்? அல்லேலூயா சொல்லுவோமா? இதை உண்டியல் சொன்ன உடனே கர்த்தருக்கு சொல்றேன், அப்படியே ஒரு சில தான் வாங்கினீங்க, ஒரு சில சரிங்க என்கிட்ட இருக்குன்னீங்க. நான் வந்து பார்க்கணும் வீட்டில் ஒரு ஃபோட்டோ எடுத்து வைப்பேன். ஏதாவது உண்டியல் காட்டுங்க. எதுக்கு சொல்ல வந்துச்சுன்னா, ஆரம்ப நாட்களிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அவங்க நல்லா இருக்கிறாங்க. ஆரம்ப நாட்கள் தேவனுக்காக கொடுத்தவர்கள் என்ன செய்யறாங்க? நல்லா இருக்கிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு பயம் உண்டாகட்டும். யார் இவங்க எல்லாரும் நீங்க அப்புறம் இதெல்லாம் முடிச்சுக்கணும் நான் சொல்றேன். ஏன்னா மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களும் என்னை வஞ்சிக்கிறீர்கள். தசமபாகத்திலும் ஆதாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசமபாகங்கள் எல்லாம் பண்டக சாலையை கொண்டு வந்து பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் மட்டும் ஆமென் அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் சொல்றார், எனக்கு அன்பான தேவ பிள்ளை. அப்ப என்ன அர்த்தம்னா, நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறாரு, ஆனா நம்ம தரித்திரமா நம்முடைய புத்தி யோசனை பண்ணி கொண்டிருக்கிறது. அதை சொல்லிவிட்டு தான் அவர் சொல்றாரு, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இல்லாமல் சாத்தானுடைய கூட்டமாய்ப்பு செய்ய தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். சில பேர் விசுவாசமே இல்லாம பேசிக் கொண்டிருப்பாங்க. சர்ச்சைக்கு தான் வருவாங்க, நல்ல வசனத்தை கேட்பாங்க, நல்ல பாடல் பாடுவாங்க, ஆராதனை பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை போராட்டம் வந்தா, ஏன் இந்த இயேசுநாதர் எனக்கு இப்படி பண்றாரு, ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட போராட்டம், ஏன் என் வாழ்க்கையில பிரச்சனை, அவர்கிட்ட கண்ணு இல்லையா, அது இல்லையா, வாய் இல்லையா, மூக்கு இல்லையா நம்ம கேட்போம். எல்லாத்தையும் உண்டாக்குறவர் அவர் தான். அல்லேலூயா சொல்லுவோமா? வேதம் சொல்லுகிறது ரோமர்ல, அன்றியும் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு காரியத்தை உன் வாழ்க்கையில கர்த்தர் செய்யறாரு, அது நன்மைக்குன்னு சொல்லுங்க. அது நன்மைக்கு தான். அதான் தாவீது சொல்றான் இல்லையா, நான் உபத்திரவப்பட்டது நல்லது. யாரும் சொல்ல முடியுமா? தாவீது தைரியமா சொல்றான், உபத்திரவப்பட்டது நல்லது.
ஏன்னா நிறைய சேஞ்ச் கூட கர்த்தர் உருவாக்கிட்டாரு. நான் பாவத்துல இருந்தேன், ஆண்டவரை மாத்திட்டாரு, அதுக்குதான் கர்த்தர் சிரிச்சுக்கிறார். அப்ப பாருங்க, நம்ம சொல்றோம் அப்படிலாம் சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு நான் கிரீடத்தை கொடுக்க போறோம். ஏன்னா யூதரா இருந்தும் யூதர் அல்லாமல் சாத்தானை வழிபடுகிற கூட்டம் நம்ம சபையில் இருக்குது. யூதரானா எப்படி? யூதர் யாரு? கர்த்தரை துதிக்கிறவன் தான் யூதர். அல்லேலூயா சொல்லுவோமா? யூதா என்று பெயரிட்டால் யாரு? அவங்க அம்மா அவங்க பேரிட்டாங்க. இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன் சொல்லி யூதா என்று பேர். என்ன வந்தாலும் துதிப்பேன். அல்லேலூயா. துதிப்பேன் 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 கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் 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 இருப்பேன். அல்லேலூயா. ஆனந்தமே. அல்லேலூயா. அவர்கள் துதி செய்ய தொடங்கின பொழுது எரிகோ மதிலே, அப்போ அவ்வளோ பெரிய மதிலே யோசுவாவுக்கு முன்னாடி பயங்கரமா நிக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்ன செய்யுங்க? ஆரவாரம் பண்ணுங்க, துதிங்க. ஒண்ணு யோசுவா கேள்வி கேட்க, இதுதான் ஆண்டவர் கடவாரம் மண்வெட்டி விண்வெட்டி தான் பாபு தான் முடிக்க முடியும், நம்ம பாடினா ஒழிஞ்சிருமா? அப்படி கேட்காதீங்க. அப்படி கேட்க நீங்க அவுட்டு. இது விசுவாசம். பரீட்சை எழுதாம நான் பாஸ் ஆகிடும், பாஸ் ஆகிக்கலாம். நன்றி என்று சொல்லுவோம். நான் பாட்டை எழுதி பாஸ் ஆகிக்கலாம். அந்த நன்றி தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. பாட்டை எழுதி வச்சிட்டானோ, பாட்டு இல்லை, ஒரு 4-5 பாட்டை எழுதிட்டு வந்துட்டானோ, கடைசியா பாஸ் ஆகிட்டாங்க. அப்போ ஆண்டவர்கள் கூட அந்த காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் அவனை கூட டெஃபரெண்டா சொல்றேன், இந்த மாதிரி வித்தியாசமா போச்சு. அந்த சூழ்நிலை ஒரு மாதிரியாச்சு இருக்கு. விசுவாசம் வந்து பயங்கரமா பைத்திய பிடிச்சி ஓட போறன்ற மாதிரி கிட்ட பேசலாம். உடனே உட்காந்து அப்படியே அந்நிய பாஷை நிரம்பி 2 காட்டு தான் போயிட்டாங்க. நம்ம பாஷையில சொல்றோம், அந்நிய பாஷை 2 அப்படியே அபிஷேகம் நிரம்பி இயேசுவின் நாமத்தினால ஓடுறான் அப்படின்னு ஓடுறான். அப்புறம் தான் வந்து உட்காந்து அழகா உட்காந்து ஒரு காஃபி ஒரு டீயை குடிச்சிட்டு வந்து உட்காந்து ஜம்முன்னு இப்ப பிரசங்கம் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப ஆண்டவர் பாருங்க, அவன் தான் சொல்றாரு, 10 நாள் என்ன செய்வீங்க? உபத்திரவம் முடிவீங்க. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம். யாருன்னா உபத்திரவம் இல்லைன்னு சொன்னா நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை மகா மேன்மையான ஒரு வாழ்க்கை. தேவ பக்தி மிக ரகசியமான ஒரு வாழ்க்கை. இதுல உபத்திரவம் இருக்கும், போராட்டம் இருக்கும், பிரச்சனை இருக்கும், பாடுகள் இருக்கும். ஆனா அதன் மத்தியிலே கர்த்தர் நம்மை அழைத்து கொள்ளுகிற பாதை எல்லாம் அருமையா தெரியும். அப்பதான் சொல்றாரு, இதெல்லாம் வரும். ஆனா அவர் சொல்றாரு, நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அதான் பிரசங்கம். இப்போ இவ்வளவு நேரம் நான் கொடுத்த இன்ட்ரோடக்ஷன், இவ்வளவு நேரம் கொடுத்தது இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன். இப்பதான் பிரசங்கத்துக்கே வரேன். மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவனிடத்தை உனக்கு தருவேன். அப்போ ஒரு கிரீடம் நீ வாங்கினு சொன்னா, எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நீ தேவ சமூகத்துல மாத்திரமல்ல, இந்த உலகத்திலும் கர்த்தருக்கு உண்மையா இருக்க வேண்டும். ஜீவ கிரீடம்னா அழிவில்லாத ஒரு கிரீடம். அந்த கிரீடத்தை கர்த்தர் கொடுக்க போறேன். நிறைய கிரீடத்தை பத்தி பைபிள்ல போடப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, எனக்கு அன்பான தேவ பிள்ளையை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். நீங்க உண்மையிலங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானும் உண்மையிலங்க. நிஜமாவே தேவ சமூகத்துல நீங்க உண்மையா இருந்து பாருங்களேன். எல்லாவற்றையும் உண்மையா, கொஞ்சம் அதான் வசனம், கொஞ்சத்திலே உண்மையா இருக்கிற அநேகத்துக்கு நான் அதிகாரியா வைப்பேன். கொஞ்சம் ஜெபம் தான் ஆண்டவரே, கொஞ்சம் ஃபாஸ்டிங் தான், பிறகுலாம் முடிச்சிருவேன், கவனமாக வயிறு எரியும், பரவாயில்ல. கொஞ்சம் பரிசுத்தம் தான் என்ன இருக்குது, கொஞ்சம் வேத வாசிப்பு தான் இருக்குது, அப்புறம் கொஞ்சம் ஜெபம், கொஞ்சம் தான் எல்லாரும் உதவி செய்யறேன், கொஞ்சமா தான் காணிக்கை கொடுக்குறேன், கொஞ்சத்திலே அவர் தனியாக பிரசவம் பண்ணிக்கிறேன். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனை, உண்மை இல்லாத காரியம், கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனை அநேகத்துக்கு நான் அதிகாரியம் வைப்பேன். 1 தாளந்து 2 தாளந்து 3 தாளந்து நம்ம கொடுத்துக்கிறோம் இல்லையா?
கர்த்தர் கொடுத்தாரா இல்லையா? ஆனா அதை வச்சு வியாபாரம் பண்ணதான் கர்த்தர் செய்யறாரு, ஆசீர்வதிக்கிறார், திரும்ப வாழ்றாரு. சில பேர் 10 வருஷம் ஆனாலும் சரி, 20 வருஷம் ஆனாலும் சரி, அவன் எண்ணக்கார அப்படியே சவுத்துல இருக்கும். அந்த இடத்த கூட தவற மாட்டாங்க, அப்படியே சாஞ்சிருப்பாங்க, கரை விட்டுருக்கும். வருஷம் வருஷம் போயிட்டு தான் இருக்கணும். அல்லேலூயா. நல்லா கவனிக்கிற கண்பான தேவ பிள்ளையே, நீ மரண பரிந்த உண்மையா இது, உண்மையுள்ள மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்க வருகிறார். நான் போன வாரம் சொல்லி அனுப்பிச்சேன், எல்லாத்திலும் என்ன செய்யுங்க, ஜபத்துல உண்மையா இருக்கு. உங்க ஜப வாழ்க்கை எப்படி முக்கிய, கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு முக்கியம். ஏதோ வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை அல்ல. நீ இதை விட்டு போன பிறகு என்ன செய்யணும்? சொல்ற பாஸ்டர் பைபிள் பயங்கரமா கீழ்ச்சி போகுது, பயங்கரமா படிக்கும் போது என்ன பார்த்து பைபிள் புத்தகம் வாங்க முடியாம படிக்கல. இது நிறைய குறிப்புகள் வச்சிருக்கோம். இது புத்தகம் திரும்ப உட்காந்து என்ன சொல்ல முடியாது, எழுத முடியாது. அதனால தொடர்ந்து படிச்சு கொண்டிருக்கும். நல்ல கவனிக்கிற கண்பான தேவ பிள்ளை, ஆண்டவர் சொல்றாரு உண்மையுள்ளவனாயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஜீவ கிரந்தத்தை கொடுப்பாங்க. லேவியராகமத்து புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க, 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க, வேகமா வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லேவியராகம புத்தகம் 21:12 வாசிங்களேன், இல்லைன்னா 8:9 வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. அவன் தலையிலே பாதையை தரித்து பரிசுத்த கிரீடம் என்ற பொற்பட்டத்தை கட்டினேன். 21:12 வாசிக்குமா. அல்லேலூயா. பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து இருப்பானாக. அபிஷேக தைலம் ஒரு கிரீடம் உன் மேல இருக்குது. எத்தனை பேர் மேல அபிஷேகம் இருக்குது? சொல்லுவோமா? அபிஷேக தைலம் என்கிற கிரீடம் உன் மேல ஆல்ரெடி ஆண்டவர் வச்சிருக்கிற. அந்த கிரீடத்தை பெற்றுக்கொண்டு நீ எப்படி இருக்கணுமா? உண்மையா இருக்கணும். சொல்லுவோமா? அதான் சங்கீதக்காரன் தாவீது 51ஆம் சங்கீதத்தை சொல்றான், 6ஆம் வசனத்தை சொல்றான். வேகமா வாசிங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதோ நான் துர்க்குணத்திலே தான் உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். இதோ உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கவனத்திலே ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். அப்போது நான் சுத்தமாவேன், என்னை கழுவியருளும், உறைந்த மழையிலும் வெண்மையாவே. அல்லேலூயா சொல்லுவோமா? தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது. தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேல் 6:4 வாசிங்க. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் தேடினார்கள், ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் யாதொரு குற்றமும் ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன் அவன் ஜெபிக்கிற மனுஷன், அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான். 3 வேளை என்ன செஞ்சான்? ஜெபிச்சா. பலகணிகளை திறந்து வைத்துக் கொண்டு எருசலேமுக்கு நேராக அப்படியே ஆண்டவர் நோக்கி அவன் பார்க்க ஆரம்பிச்சான். பிரதானிக பாக்குறாங்க, என்னென்னமோ குற்றத்தை அவன் மேல போடலான்னு பாக்குறாங்க. காரணம் என்று சொன்னால் தானியேல் என்ற ஆள் உண்மை உள்ளவனா இருந்தான். அதனால சிங்கங்கள் வாயை கர்த்தர் கட்டி அவனை விடுதலை ஆக்கினான். அப்ப நீ ஜெபிக்கிற இதுல உண்மையா ஆனா சொல்லணும், பாடணும். தானியேலை போல நான் மாறணும். யார போல? பவுல போல. பவுல போறானே பாட்டு ஞாபகம் போயிருந்தீங்க. அந்த மாதிரிலாம் உங்களால முடியாது. தானியேல் மேல ஜெபிச்சுட்டு தூக்கி போயிடு நேரா வண்டல் உச்சி உள்ள போட்டானா பண்ணுவீங்க. ஓடும்போது போயிடும் உயிர் தூக்கி உள்ள சிங்கத்தை உள்ள எட்டு போகும்போது ஒரு அம்மா கொரோனா ஊசி போடும்போது பார்த்தேன் இதுல வாட்ஸ்அப்ல.
ஒரு கத்துது உங்களோட குச்சியை போது ஆண்டு அப்படி ஆளு சிக்கி பார்த்தா என்ன ஆகும்? அவ்வளோதான் முடிஞ்சிடும். பவுல் என்ன செஞ்சாரு? எத்தனையோ முறை அடிச்சாங்க, பசி நிர்வாணம் எவ்வளோ முறை அடிச்சு அப்படி இழுத்து போட்டு போயிட்டே இருந்தாங்க. அப்படியெல்லாம் கிடந்தார் பவுல். அதெல்லாம் கத்துற அதான் தெய்வம் சொல்றாரு. என்ன சொல்றாரு பவுல்? அது ரைட்டு. பவுல் கடைசி என்ன சொல்றாரு? இது முதல் தப்பா சொல்றீங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் தைரியமா சொல்லிட்டு போயிட்டார். ஏன் நல்ல போராட்டம் என்ன செஞ்சேன்? போராடினேன். அல்லேலூயா. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்து நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே. அல்லேலூயா. இயேசு ரெடியாக இருக்காங்க. நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன். நல்ல போராட்டம் போராடணும், ஓட்டத்தை ஜெயமா முடிக்கணும், விசுவாசத்தை காத்து கொண்டா நீதி கிரீடம் கத்தர் கொடுப்பார். அப்ப ஆண்டவர் ஒரு கிரீடம் கடை, ஒரு கிரீட கடை வச்சுக்கிறார். ஆண்டவர் கேட்கலாம், ஒவ்வொருக்கும் ஒரு கடை, நமக்கு அபிஷேகம் கிரீடத்தை வச்சுக்கிறார். யாருக்கு? தேவ பிள்ளைகளுக்கு. இரண்டாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா புஸ்தகத்துல 62 அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தேவனுக்கு பயமுண்டாகட்டும். அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். மேல ஒரு வசனம் சொல்லு, வாசிங்க. அதுக்கு மேல வசனம் வாசிங்க. ஆமென். 62:1 வாசிமா. எழும்பி பிரகாசி. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் 62:1. நான் மௌனமாய் இராமலும் போலவும் வெளிப்பட மட்டும் இருப்பேன். அப்படி இருந்ததான் ஆண்டவர் சொல்றாரு, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம். அப்படின்னா நான் நினைக்கிறேன், எப்படி இருக்கும் ஒரு கிரீடம் அலங்காரமா தான் எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. கிரீடம் வைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான் நமக்கு. இல்ல எல்லாரும் கிரீடம் வச்சிட மாட்டாங்க, தெரியுங்களா? யார் வைப்பாங்க கிரீடம்? ராஜாக்களுக்கு வைப்பாங்க, அப்புறம் ராணிக்கு வைப்பாங்க. ராணிக்கு ஒரு மாதிரி இருக்கு, ராஜாக்கு ஆமா ராஜாதி ராஜா வந்து அவருக்கு கிரீடம் வேற மாதிரி இருக்கும். அலங்காரமான கிரீடம் எல்லாம் கல்லு, மாணிக்க கல்லு, கோவேல கல்லு, எஸ்பி, இந்திரநீலம், சந்திரகாந்தம், இதெல்லாம் அப்படியே ஜொலிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப ஆண்டவர் உண்மையாக நமக்காக கிரீடங்களை வைத்து காத்து கொண்டிருக்கிறார். சீயோன் நிமித்தம், இஸ்ரவேல் நிமித்தம் தேவ சமூகத்துல கதறி அழும்போது, புலம்பி ஜெபிக்கும் போது கர்த்தர் உண்மையாகவே அப்பேற்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் பண்ணின கிரீடத்தை உலகாக வைத்திருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர். அப்ப அவர் உண்மையா இருக்கும்போது நம்மள உண்மையா இருக்கு கேட்பாரா கேட்க மாட்டாரா? சொல்லுங்களேன். அவர் உண்மையா இருக்கிறார்ல. நான் சொல்றேன், நான் கர்த்தர்ப்பா, நான் மாறவே மாட்டேன்பா. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் நான் மாறவே மாட்டேன். நீ என்ன பண்ணு உன்னை வண்டிக்கு நான் தயாராகிறேன். அதுக்காக நீ மன்னிச்சுக்கிட்டே இரு, நான் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு கொடுக்க மாட்டார். ஓட்ட கிரீடத்தை கொடுத்தாரு, அது உடஞ்சு போற கிரீடத்தை கொடுப்பாரு. ஆனா வேத சொல்லுகிறது இன்னொரு கிரீடத்தை குறித்து வேதத்தை வாசிங்க. சங்கீதம் 21:3 வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 21:3 வாசிங்க. உத்தம ஆசீர்வாதங்களோடு எதிர்கொண்டு வந்து பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். யாருக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அதே பேதுரு ஒரு காரியத்தை சொல்றார், வாசிக்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதை மாத்திரம் நான் கர்த்தருக்கு சொல்ற வாசத்தை நான் கடந்து போகிறேன். பேதுரு அழகா சொல்றாரு,
யாருக்கு ஆண்டவர் வாழாத கிரீடத்தை கொடுப்பார்னு சொன்னால், எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேகமாய் வாசிங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வசனம் குட்டியா இருக்கிறது. வாழாத கிரீடத்தை கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு வசனம் ஒன்று இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நாங்கள் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அப்போ பலவிதமான கிரீடங்களை கர்த்தர் கொடுக்கிறார். ஆனா முக்கிரீடம் சூட்டப்பட்ட நம்முடைய ஆண்டவர் பொற்கிரீடம் தரிக்கப்பட்டவராய் வெளிப்பட போகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? முக்கிரீடம் தரிக்கப்பட்ட ஆண்டவர் பொற்கிரீடம் தரிக்கப்பட்டவராய். நாம் வேதத்துல வாசிக்கிறோம், முதல்ல நம்ம உண்மையுள்ளவன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். மரண பரிந்து நீ உண்மையாக இருக்க. நம்ம ஜெபத்துல என்ன செய்ய? நீ உண்மையாக இருக்கணும். இது ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இரண்டாவது, பரிசுத்தத்தில் நம்ம உண்மையா இருக்கணும். நல்லா கவனிக்க எனக்கு அன்பான தேவ பிள்ளைங்க. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்கவே முடியாது. பரிசுத்தத்தில் உண்மையா இருக்கும் போது ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஜீவகிரீடத்தை நமக்கு கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். பரிசுத்தம் சொன்னா சாதாரணமான காரியம் அல்ல. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது. வாசிங்க. அப்படி செய்தால் வெரி குட். நமக்கு ஒரு கை தட்டு பார்க்கலாம். மேல 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 மேல. சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளாமல் அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும். மாதிரி என்னது? எக்ஸாம்பிள். சாம்பிள் சாப்பிடும். சாம்பிள் தான் சாப்பிடும். அப்படி எக்ஸாம்பிள் அப்படின்னு என்னது? உதாரணமாக. மந்தைக்கு உதாரணமாக. டக்குனு யாரும் ஒரு பேரை சொல்றோம், அவர் எப்படின்னு சொல்றீங்கன்னா சொல்லுவீங்க. அவரை மாதிரி ஜெபிக்கிற ஆள் கிடையாது. முட்டி போட்ட சும்மா அனல் பறக்குங்க. மந்தைக்கு மாதிரி. அப்புறம் அந்த சிஸ்டர் போல ஜபம் பண்ண முடியாதுங்க. அவங்கள மாதிரி ஒரு இறக்க கூட யாருக்கும் வராதுங்க. அவங்கதான் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜபம் வராதுங்க. இப்படி மந்தைக்கு மாதிரியா இருக்கணும். அப்படி இருந்தா அப்படி செய்தால் மகிமையுள்ள வாழாத கிரீடத்தை நீங்கள் பெறுவீர்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? வாடாத கிரீடத்தை கர்த்தர் கொடுப்பார். எப்படி? கண்காணி. நாங்க எப்படி பெருமையா இருமாப்பா ஊர் சொல்லி பண்றது அல்ல. உங்களுக்கு நான் ஒரு மாதிரியா இருக்கணும். எப்படி இருக்கணும்? முன்மாதிரியா இருக்கணும். இப்ப சபையில எப்படி வரணும்? சபையில சபை சொன்ன எப்படி வரணும்? அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு இல்லையா? எப்படி வரணும், எப்படி உட்காரணும், எப்படி பார்க்கணும், எப்படி கர்த்தரை ஆராதிக்கணும், எப்படி ஜெபம் பண்ணணும், அதுக்கெல்லாம் ஒரு ஒழுங்கு இருக்குது. நம்ம இஷ்டம் போல ஆடைகளை அணிந்து கொண்டு வந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்துன்னு சொன்னா அது என்ன ஆகும்? மாதிரியா இருக்காது, ஒரு மாதிரி ஆயிடும். அப்ப தேவ சமூகத்துல முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு கர்த்தர் வாடாத கிரீடத்தை கர்த்தர் கொடுக்கிறாராம். அல்லேலூயா சொல்லுவோமா? அதான் எனக்கு அன்பான தேவ பிள்ளையை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உண்மையாகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது. வேகமா வாசிக்க. 1 கொரிந்தியர் 1:25 நான் முடிக்க போகிறேன். 1 கொரிந்தியர் 1:25 வாசிக்கும் போது, பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாயிருப்பார்கள். நல்லா கவனிங்க. ஆவின் கனியில முக்கியமான ஒரு பாட்டு என்னன்னா, என்ன அடக்கம்? இச்சை அடக்கம். அவங்ககிட்ட இருக்குதே அப்படின்றதுலாம் நாம என்ன செய்யக்கூடாது. இப்போ 1 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒருத்தர் ஒரு பொருள் வாங்கி இருக்கிறாங்க.
ஒரு சேரீ வாங்கியிருக்கான்னு வச்சுங்களேன், உங்களால வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை. நீங்க என்ன பண்ணணும்? அவங்களுக்கு வாங்க கர்த்தர் கிருபை செஞ்சார். எங்களுக்கு ஒரு நாள் கூட நாங்கள் வாங்குவோம். போதும் என்று மனதுடன் கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணி பாருங்களேன். கர்த்தர் சீக்கிரமா காரியங்கள் நிறைவேற்றுகிறாங்க. 1 லட்சம் ரூபாய் கொடுத்து அவங்க வாங்கிட்டாங்க. எங்க வாங்கினாங்க, எதை வாங்கணும்னு சொல்லி கடனை வாங்கி உடனே வாங்கி அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் செஞ்சு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியிலே கடைக்காரன் நிற்கும் போது நமக்கு தெரியும், ஏண்டா இதை செஞ்சோம். அப்ப என்னன்னா இச்சை அடக்கம். பந்தயத்துக்கு நம்ம போராடி கொண்டிருக்கிறோம். இப்போ எங்க போறதுக்கு? பரலோகத்துக்கு போறதுக்கு நம்ம போராடி கொண்டிருக்கிறோம். இதுல முக்கியமான காரியம் ஒன்று ஜெபம். ஜெபம் இல்லாத வாழ்க்கை கூரை இல்லாத வீடு போன்றது. என கண்பான தேவ பிள்ளையே, அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது தேவ சமூகத்திலே நீ உண்மையுள்ள பிள்ளையா இருந்தால் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் ஜீவகிடத்தை கொடுப்பேன். இரண்டாவதாக பரிசுத்தம். இச்சை அடக்கம் வாழ்க்கையில காணப்பட்டால் வேதம் சொல்லுது, ஒருவேளை கூழுக்காக நினைச்சிட்டான் சேஷ்ட புத்திர பாகத்தை வித்துட்டான். ஒரு கூழ், ஒரே ஒரு டம்ளர் கூழுக்காக சொல்றான், நான் தான் சாவ போறேன், நீ எதுக்கு புத்திர பாய்க்கணும், நீ எடுத்துக்கோ. புத்திர பாய்க்கணும் சாதாரணமான ஒரு காரியம் இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தமா? ஒரு டம்ளர் கூழுக்காக 10 கோடி ரூபாய் சொத்து எழுதி கொடுக்குற மாதிரி அது. இப்ப இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போய் கூழ் காய்ச்சி சாப்பிட போறேன். அவசரம். அதாவது நான் இச்சை அடக்கம் இல்லாத ஒரு காரியம். வாசிங்க. பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் இருப்பார்கள். அழிவுள்ள கீடத்தை பெறும்படிக்கு செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கீடத்தை பெறும்படிக்கு. ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு ஓட்டப்பந்தயம் ஓடுறவங்களை கேட்டு பாருங்க. காலையில எத்தனை மணிக்கு எழுதுக்கணும்? 4 மணிக்கு எழுதுக்கணும், 3 மணிக்கு எழுதுக்கணும். பிராக்டிஸ் பண்ணணும், டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும். இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, சிகரெட் பிடிக்க கூடாது, தண்ணி அடிக்க கூடாது, எதுவுமே தப்பு பண்ணக்கூடாது. உடம்ப கரெக்டா வச்சுக்கணும், ஸ்டாமினாவை கரெக்டா வச்சுக்கணும். எப்படியாவது ஓடணும். எப்போ? ஒரு கப்பு வாங்குறதுக்காக அவன் எத்தனையோ வருஷ காலம் என்ன செய்யறான்? போராடுறான். இச்சை அடக்கமா இருக்கிறான், தூக்கத்தை விடுறான், அதை பண்றான், இதை பண்றான். இது அழிந்து போகிற ஒரு கிரீடம். ஆனா பரலோகத்துல அழியாத கிரீடத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா, அழியாத கிரீடத்தை கர்த்தர் கொடுக்க போறார். அதான் நித்திய கிரீடம், அதான் ஜீவ கிரீடம். அழியாத கிரீடம், ஜீவ கிரீடம். அதான் நம்ம அழகா பாடுறாங்க. கர்த்தருக்கு சொல்றாங்க, ஆண்டோட கிரீடத்தை வச்சு உட்காந்து பாடுறான் பரலோகத்துல. அப்ப நம்மளோட கிரீடம் கொண்டு போவோம். அப்ப எப்படி நம்ம குட்டி குட்டி ராஜா அப்படி சொல்லுவேன். அப்படி சொல்ல மனசு வருது. ஆண்டவர் தான் எப்படி போவேன்? அது எப்படி போக முடியாதுங்களா? முடியாதா? நம்ம அழகா பாடுறான். கர்த்தருக்கு சோதரம். முற்றிடம் சுட்டப்பட்ட தரையை பார்ப்பேன், பொற்கிடம் சுட்டினாலும் புகழ்ந்திடுவேன். முற்றிடம் சுட்டப்பட்ட தரையை பார்ப்பேன், சுட்டினாலும் புகழ்ந்திடுவேன். வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்த்து, வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்த்து, ஒவ்வொரு காயங்களால் புத்தம் செய்வேன், ஒவ்வொரு காயங்களால் புத்தம் செய்வேன். இன்பம் சுரகமை நான் பார்த்தா போதும், நம்மளோடு நான் வாழ்ந்தால் போதும்.
இந்த பாட்டை பாடும்போது ஒரு சில தான் சந்தோஷமா ஒன்று பயந்து அடிக்குது. பாட்டு இந்த பாட்டு பாட்டாரு இந்த பாட்டை நம்ம சோக பாட்டு ஆகிடும். நம்மளும் அப்படிதான் எல்லாமே. பரலோகமே சொந்தமே அவர் கர்த்தர் ஜீவனை கொடுத்தாராம். வாலிப வயசுல ரொம்ப சீரியஸ் ஆகிட்டு சாக போற நேரத்தில் ஆண்டவர் நோக்கி பார்த்த உடனே அவருக்கு கர்த்தர் ஜீவனை கொடுத்தவனே அவர் சொல்றார், பரலோகமே என் சொந்தமே. அவரு ஜீவனோடு இருக்கிறார். நம்ம வந்து அந்த பாட்டு பாட்டு ஆறுதலின் தெய்வமே. அந்த நம்ம எல்லா பாட்டுமே மகிமையான பரலோக பாட்டு தான். இல்லை இந்த பாட்டு வயசானது லிசி தாசையான்னு சொல்லி ஒரு அம்மா ஒரு அழகா பாடிக்கிறாங்க பார்த்தியா. இல்லை முற்றியிடம் சூட்டப்பட்ட தலையை பார்க்க ஒத்தியிடம் சூட்டினாலும் புகழ்ந்திருவே வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்த்து ஒவ்வொரு காயமா நான் முத்தம் பண்ணுவேன் சம்பாவனா. அப்போ அவ்வளோ கிட்ட போய் அவங்க முத்தம் கொடுக்க போறாங்க. நாம பயப்படணும். போவோமா போக மாட்டோமா? அதெல்லாம் பார்க்காதீங்க. கண்டிப்பா நம்ம போவோம். நம்ம வாழ்கிற வாழ்க்கை எதுக்கு? பரலோகத்துல வாழணும். மகிமையில் அவரோட செய்ய போறோம். வாழ்ந்தால் போதும். அதான் சொல்ற, பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் இச்சையடக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள். நாமோ அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அவங்க அப்படி செய்யறாங்க. நாம என்ன செய்யறோம்? அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படியாக இச்சை அடக்கத்தை ஒரு பரிசுத்தமாய் ஜீவிப்போம். அவர் சொல்ற 10 நாள் உபத்திரப்படுறீங்க, ஆனாலும் மரண பரியந்தம் உண்மையாய் நீங்க சொல்லுங்க. எத்தனை உபத்திரம் வந்தாலும் சரி, என் இயேசுவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. எது வந்தாலும் சரி, மரணம் ஒண்ணுதான் இங்க நம்மளை பிரிக்கும். ஆனா மரணத்துக்கு அப்புறம் பரலோகத்தில் அவரோடு கூட ஆனந்த கழிப்புள்ள உதடுகளாய் நாம் அவரை துதிக்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசு கிறிஸ்து வருகை மிக சீக்கிரம். அவர் என்னென்ன சொன்னாலும் அந்த காரியம் நடந்துச்சு. மத்திய சுவிசேஷம் 24 அதிகாரத்திலே கொள்ளை நோய் உண்டாகும். புரிஞ்சுச்சா? உண்டாச்சு. வந்துகிட்டே இருக்கு கொள்ளை. இன்னும் கொள்ளை நோய். இன்னும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர்கள் மறிக்க போகிறார்கள். ஆனால் என் கண்பான தேவ பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையை நாம கேட்போம். ஏன்னா நான் கர்த்தர், நான் மாறாதவர், யாக்கோபின் புத்திரராகி நீங்க என்ன செய்யல நிர்மூலமாகவில்லை சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்ப என்ன சிமர்னா சபைக்கு அவர் சொல்றார். என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தருக்கு சோதரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க சொல்லுங்க, அப்போஸ்தலனாகிய பவுலை போல நல்ல போராட்டத்தை நாங்க போராடணும் ஆண்டவரே. கர்த்தருக்கு சோதரம். அப்புறம் ஓட்டத்தை ஜெயமாக ஓடிக்கணும் ஆண்டவர். பிசாசு பல காரியங்களை கொண்டு வருவோம். பல அதான் பெரிய விஷயம். பரிசுத்தம் என்னன்னா வாலிப நாட்கள்ல பரிசுத்தமா இருக்க முடியாதா? எத்தனை பரிசுத்தவான் இன்னைக்கு ஊழியக்கார வாலிப சகோதர சகோதரிக்காக சாட்சியா பார்த்துருக்கீங்களா? எவ்வளவு பேர் பிரசங்கம் பண்றாங்க. அதெல்லாம் பாக்குறீங்க, நல்லா இருக்கு அப்படின்றாங்க. கர்த்தருக்கு சோதரம். நான் ஒருத்தர் பார்த்தேன். அவன் காலையில செல்ல பார்த்துட்டே இருக்கிறான். செல்ல முன்னாடி டிவி பார்க்கறான். டிவி விட்டா செல்ல பார்க்கறான். செல்ல விட்டா டிவி பார்க்கறான். டிவி மாறி மாறி பார்த்து நான் வாட்ச் பண்ணேன். யாரும் சொல்ல மாட்டேன், போகும்போது சொல்றேன். அப்படி யோசனை பண்ணி பாக்குறேன். அப்ப ஏதாவது பார்த்துக்கிட்டே இருக்கணும். பிசாசு வந்து உண்மையிலே சொல்றாங்க, இந்த கண்பான தேவ பிள்ளையே, நேரத்தை திருடுகிறவன் அவன் தான். எல்லாவற்றையும் அனுபவிக்கிற அதிகாரம், ஆனாலும் எல்லாம் எனக்கு தகுதியாகிறார். சும்மா ஏதோ ஒரு நேரத்தில் கிளாஸ் அப்படி ரைட் ஆகி போவாரு, அப்படி பார்த்துட்டு போயிடணும். திரும்பி பார்க்கக்கூடாது. உப்புத்து நாடு பார்த்துட்டே போயிடணும். பரவாயில்ல அப்படி போயிடணும். போய் வெளியே இறங்கி போயிடணும். திரும்பி வந்து அந்த பீரோ பார்ப்பேன். பெயிண்டிங் சூப்பரா இருக்கா, மூஞ்சி தெரியுது, அப்படி இப்படி இருந்தா முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். பிசாசு செஞ்சிடும். உடனே எடுத்து கொள்ளுவான். நல்ல வாலிப சகோதர சகோதரிகளுக்கு கர்த்தருக்கு காலையில எச்சரிக்கும்படி எனக்கு சொல்லியிருக்கிறார். வேடந்தாங்கள் மாதிரி ஆயிட்டீங்க. உங்களுக்கு உங்களிலே, அதாவது உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உங்ககிட்ட உண்மையை அவர் எதிர்பார்க்கிறான். நீ உண்மையுள்ள தேவ பிள்ளையா இருந்தா நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. கர்த்தரோட உயர்த்தின ஒரு உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஃபுல்ஃபில்மென்ட் பிளெஸிங், அதாவது எல்லாவற்றாலும் நிரப்பக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். சிவநாசம் இதுதான் வேத வசனம் தான் எடுத்தேன். முத்தவனுக்கு கர்த்தர் துணையுது. அப்பதான் பாக்குறேன். கர்த்தருக்கு சோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, உண்மையாக இருந்த கிரீடத்தை கொடுப்பேன். அப்படி நீங்க என்ன செய்யணும்? ஜபத்துல, நான் திரும்பவும் சொல்றேங்க, ஜபன்றது ஒரு கஷ்டமான விஷயமே இல்லை. சும்மா உட்கார்ந்து கூட ஜபம் பண்ணணும். டைம் பாசிங். உட்காந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குறாங்களா, தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் உட்காந்து நல்லா உட்காந்து சல்ல சப்பளங்கள் போடும்போது உட்காந்து இப்படிதான் போட்டு முழங்கள் தான் படிக்கணும் பண்ணணும்னு அவசியம் இல்லை.
முடிஞ்சா முழங்கால் பண்ணிட முடியும், இல்லைன்னா பண்ணிடலாம். கிறிஸ்டின உலகம் அவங்களும் அன்னைக்கு பார்த்தா நல்ல நெடுமுழங்கால் நிற்கிறாங்க. அவங்க அவ என்னன்னா நெடுமுழங்கால நிக்க 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய அபிஷேகமே உனக்கு கிரீடமா மாறும். எந்த பிரச்சனை வந்தாலும் நீ முழங்கால் போட்டுருவேன், எந்த பிரச்சனை வந்தாலும் முழங்கால் போட்டுருவேன். எப்பேற்பட்ட போனதான் முழங்கால், உடனே முழங்கால் தான். எங்கேயும் போக மாட்டேன், எங்க போக மாட்டேன், யார்கிட்ட சொல்லவே மாட்டேன். இந்த பிரச்சனையா, கடன் பிரச்சனையா, நேரா போ முழங்கால். அப்படியே பாடிட்டு, ஆண்டவரே இயேசுவே நான் உங்களுடைய பிள்ளையா இருக்கிற சொல்லி 1 மணி நேரம் கதறி அழுதுட்டு வா. ஊனமுட்டி மாதிரி உள்ள வெளியே சிங்க மாதிரி வருவீங்க. கத்த சொல்றாரு, போ மகளை நான் கவனிச்சு நடுவேன். அது எப்படி நடக்கணும் தெரியாது அற்புதம். ஆனா சொல்லுங்க சாட்சி, எனக்கு நான் ஜெபிச்சு கர்த்தர் அற்புதம் செய்தால் சொல்ல போறேன். அப்ப என்ன சொல்ல, உண்மையா இருந்தாரு. என்னது உண்மையாய்? 100 ரூபாய் இருந்தா எவ்வளவு எடுத்துக்கணும்? 1000 ரூபாய் இருந்தா 1000 ரூபாய் இருந்தா 10,000 ரூபாய் இருந்தா 1 லட்சம் ரூபாய் இருந்தா இல்ல 1 லட்சத்துக்கு 10,000 எடுத்து வைப்பாங்களான்னு பாக்குறேன். அதுவே டவுட் ஆகுது. திடீர்னு 10,000 நீ கர்த்தருக்காக எதையாவது செய்யுங்க. நிறைய சுவிசேஷ ஊழியம் இருக்குது, நிறைய ஊழியத்தை தாங்குங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையை தாங்குங்க, ஊழியம் செய்யறது தாங்க, அதிகமா சாங்க. கர்த்தர் நீ தாங்க 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 கர்த்தருக்கு அளவில்லாமல் கொடுத்து கொண்டே இருப்பார். எல்லாரும் போட்டாங்க, 2 காசு போட்டாங்க. இதை கர்த்தர் செஞ்சாரு, ஆசீர்வதிச்சார். பைபிள் சொல்றாரு எல்லாம் போட்டாங்க. அவங்க நிறைய இது போடுறாங்க, ஆனா தனக்கு இருந்து அவங்க போட்டாங்க. அன்னைக்கு சொல்லுவோமா, நான் காணிக்கைக்காக சொல்லல. அவர் சொல்றாரு, பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் இச்சை 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 அடக்கமா இருக்கணும். முதலாவது ஜெபம், 2வது பரிசுத்தம். இது 2 தான் நம்ம என்ன செய்யணும் பரலோகத்துல. 3வதாக ஆத்தும தாகம் நம்மள வரணும். என்னது, எப்படியாவது நான் ஆண்டவருக்கு எதையாவது செய்யணும், எதையாவது செய்யணும். நான் மாத்திரம் அந்த இன்பத்தை அனுபவித்த கூடாது. கண்ணீர் பூங்குன்ற சொல்றார். என்ன சொல்றாரு அவர்? என்ன சொல்றாரு? நாங்களே படிக்கல, கண்ணீர் பூங்குன்றா யாரும் சொல்றீங்க. அவர் என்ன சொல்றாரு? யாரும் ஒரே அப்படியா, யாம் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம். ஆண்டவர் உண்மையா சொல்றேன். கர்த்தர் சொன்னதை நீங்க மற்ற பாடம் கூட கேளுங்க. இதெல்லாம் சொல்றாங்க, அவையா சொல்றாங்க இல்லையா? கர்த்தருக்கு சோதரன் என்ன சொல்றாங்க? ஆற்று பெருங்கற்ற அடிச்சுட்டு வந்தாலும் அவ்வாறு ஊற்று பெருந்தால் உலகூட்டு ஏற்றவருக்கு நல்குடி பிறந்தால் நல்குந்தரானாலும் இல்லை மாட்டார் இசைந்தே. எப்பயே சின்ன பசங்க இருந்தவங்க படிச்சுக்காங்க. ஒரு ஆறு என்ன செய்யுமா, வத்தி போனா கூட அதை தோண்டி எடுக்கும் போது உள்ளது தண்ணி வருமா? புரியுதுங்களா? நீங்க உங்களை பார்த்தா நீங்க வறட்சியான இருந்தா கூட உங்களை தோண்டும் போது சத்தியம் வெளியே வந்து நேரணும். பிசாசு பயப்படும். பிசாசு குடிச்சு வந்தா உங்கள்கிட்ட பேச மாட்டோம். ஏன் தெரியுமா? நீங்க சத்தியத்தை பேச 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 உள்ள இருந்து அப்படியே சத்தியம் கிளம்பி வர 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 கர்த்தர் பெரிய காரியம் உனக்காக செய்ய போகிறான். அல்லேலூயா சொல்லுவோமா? நீ பட போகிற பாடலை குறித்து கவலையப்படாதீங்க. பாடல் வரட்டும் சொல்லுங்க. ஆண்டவர் இன்னும் எனக்கு பாடலை தாங்க பலன் கொடுங்க ஆண்டவர். எத்தனை பேர் கேட்க போறீங்க? பலன் கொடுங்க ஆண்டவர், எனக்கு பாடல்களை தாங்க பலன் கொடுங்க. அது போதும் ஆண்டவர், வேற ஒண்ணும் இல்ல. பாடல்களை தாங்க பலன் கொடுங்க. அந்த நேரத்தில் நான் போய் ஜெபிக்க கூடிய எனக்கு வல்லமை எனக்கு தாங்க ஆண்டவரே. அந்த அபிஷேகத்தை தாங்க ஆண்டவரே. எப்படியாவது ஜீவனத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. என்னை உண்மை உள்ளவனாக சமூகத்திலே மாற்றும் ஆண்டவரே. என்னை உண்மையுள்ள பிள்ளையா என்னை மாற்றும் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி. ஆண்டவரே, உண்மையுள்ளவர் என்று எண்ணித்தால் இந்த ஊழியத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறபடினாலே உண்மையுள்ள பிள்ளையாய் மாற்ற விரும்புகிறார். இந்த வார்த்தை எத்தனை மணி கர்த்தரை ஏமாத்தி இருக்கிறேன், எவ்வளவு நாள் ஜெபிக்காம இருந்திருக்கிறேன், எவ்வளவு மணி நேரம் வேதம் வாசிக்காம இருந்திருக்கிறேன், எவ்வளவு நேரம் நீ பொய் சொல்லி இருக்கிறேன், எவ்வளவு நேரம் தவறு செஞ்சிருக்கிறேன், எவ்வளவு நேரம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்திருக்கிறேன். ரகசியமான பாவங்கள், துணிகரமான பாவங்கள் உனக்குள்ள இருக்குமானோ எனக்கு அன்பான தேவப்பிள்ளை இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் மறந்துவிடு. கர்த்தருக்கு ஜீவ கூடத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். பவுல போல சொல்ல முடியுமா? நல்ல போராட்டத்தை நான் போராடினேயா, இந்த ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு இது முதல் நீதிகளுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்துக்கு கீழே இன்னொரு வசனம் வரும்.
அந்த வசனத்தை வாசி பாருங்க. 2 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கு. சீக்கிரம் வாசிங்க. அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் முடிச்சிடுறேன். அவ்வளவுதான். வாசிங்க. ஏனென்றால் நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருவார். எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் தந்துடுவார். அப்படின்னா பவுல் சொல்ற, எனக்கு மட்டும் இல்ல, அவருடைய பிரசன்னத்தை யாரெல்லாம், ராஜாவும் பிரசன்னம் போதும் ஐயா, உலகம் எல்லாம் சொல்றோம் இல்லையா, உலகம் எல்லாம் அப்படி சொல்லணும். உங்களுடைய பிரசன்னத்தை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்துடுவார். நீங்க கேளுங்க, ஆனால் எங்க வீட்டை நுழைஞ்ச உடனே ஒரு தேவ பிரசன்னம் இருக்கணும். இந்த சர்ச்சுக்கு நுழைஞ்ச நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க, ஒரு பிரசன்னத்தை நான் உணர்றேன் பாஸ்டர். அதுக்கு பாட்டு பாடும்போது பார்த்தா அப்படியே அபிஷேகம் தரப்படுறாங்க. நான் யோசனை பண்ணேன், அப்ப என்ன, நான் தேவ பிள்ளைகள் வந்து பாரத்தோடு ஜெபிக்கிற ஜபத்தை கர்த்தர் என்ன செய்றாரு கேட்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? இப்பவும் ஜபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, எதுவோ வேணாம் ஆண்டவரே, உண்மையா இருக்க மாத்திரம் உதவி செய்யும். நீ எதெல்லாம் உண்மையா இருக்க விரும்புகிறீரோ அதெல்லாம் நான் உண்மையா இருக்கணும் ஆண்டவரே. நீ பார்க்கும்போது நான் உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு என்னை ஏற்படுத்த சொல்லி பவுல் சொன்னது போல நான் உண்மை உள்ளவனாய் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க போறேன். எல்லாத்தையும் உண்மையா இருந்து பாருங்க. தசமபாகம் மாத்திரம், காணிக்கை மாத்திரம் அல்ல, ஜெபம், பரிசுத்தம், வேத வாசிப்பு, ஊழியம் செய்வதில், ஊழியத்தில் கொடுப்பதில், மற்றவர்களுக்காக பாரப்பட்டு ஜெபிப்பதில், உபவாசத்தில், எல்லாவற்றிலும் இந்த மாசம் போனா போது விட்டுருங்க. இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. அடுத்த நாள் முதல் கொண்டு 1ஆம் தேதியிலிருந்து செய்ய, பிப்ரவரி மாசம் என்ன செய்ய போறேன், உண்மையாக இருக்க போகிறேன். நல்லா கண்களை கொடுப்போமா? உண்மை உள்ளவன் என்று தாழ்ந்த ஊழியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறான். அல்லேலூயா. பிசாசு வரும், என்ன சொல்றது தெரியுமா? அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ, ஓ போ, அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ, ஆயுதங்கள் ஒன்றும் இன்று பலிக்காது, நான் இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டேன், எனக்கொன்றும் பயமில்லை உலகத்திலே, நான் இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டேன். தங்க இங்கு வீடு இன்றி போனாலும் பரவல் சகத்தால வீடு ஒன்று மறுத்திடும். தங்க இங்கு வீடு இன்றி போனாலும் பரவல் சகத்தால வீடு ஒன்று மறுத்திடும். ஓட்டத்தில் ஜெயமாக ஓடிடுவேன், ஓட்டத்தில் ஜெயமாக ஓடிடுவேன். எண்ணோட்டம் பரலோகம் பரலோகமே, எண்ணோட்டம் பரலோகம் பரலோகமே. ஆக்ஷனோடு பாடணும். நான் மட்டும் காட்டுகிறேன், பயமில்லை பயமில்லை அப்படி தெய்வமா சொல்லணும், நீங்க சொல்லணும். அல்லேலூயா. வியாதிகள் வேதனைகள் வந்தாலும் வியாதிகள் வேதனைகள் வந்தாலும்
பாருங்க, சொல்லி பாருங்க. வீடு பார்த்து வீடே வெளிப்படுது. சொல்லுங்க, தங்க இங்கே வீடு தான் போனோம். பரலோகத்தில் தங்கமான வீடு. 1 லட்சம் ரூபாய் வீடு கொடுப்பாரு. அதே வாடகை அசால்ட்டா கட்டுவது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவாங்க கொடுக்குவாரு. இப்ப சொல்லுவோம். 2வது, கர்த்தர் நல்லவர். நிச்சயமா சொல்றேன், உண்மையா இருக்கு. கொஞ்சத்துல உண்மை, கொஞ்சத்துல உண்மை. அநேகத்துக்கு ஒரு அதிகாரியா இருக்கிற, நீ அதிகாரியா மாற போற, நீ பெரிய அதிகாரியா மாற போகிற. ஒரு மாத்திரம் ஜீவனத்தை கர்த்தருக்கு தர போறாரு. ஒரு பெரிய சாட்சியா கர்த்தர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. இதுதான் பெரிய சாட்சி பூமியில. இதுல கூடதான் எழுப்பு நடக்க போகுது. எழுப்புதல் எங்கோ ஒரு தனியா சுனாமி யாருமே வருது இல்லை. உனக்குள்ள இருக்கிறவரை எழுப்புதல் தான் எல்லாம் டச் பண்ண போகுது, எல்லாரும் தொட போகுது. எல்லாரும் அப்படியே இயேசு கூட வர போறாங்க. அப்படியே எல்லாம் இதயத்தை கொடுக்க போறாங்க. பெரிய திரளா நம்ம மாற போகிறோம். அல்லேலூயா. கண்களை கொடுப்போம். கர்த்தர் இந்த நாளை தந்தபடியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவர் சொல்லி இருக்கிற மரணபரி இந்த உண்மையாக ஜீவகத்தில் அவள் தருவேன். அலங்காரமான கிரீடம், பொற்கிரீடம், வாக்குத்தத்தத்தின் கிரீடம், ஜீவ கிரீடம், அழிவில்லாத கிரீடம், எல்லா கிரீடத்திலும் கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம அப்படியே கண்களை மூடி கொடுக்கப்பட்ட இந்த செய்திக்காக யாராவது 2 பேர் சுருக்கமாக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.